Hi friends, welcome to tutorjobs.com. நாம் இப்போ பார்க்க போகிறது CorelDRAW X5ல ஷீல்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் CorelDRAW சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஷீல்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு அதோடைய பாட்டம் நான் போடணும். ஸோ நான் டூல்ஸில் போய்ட்டு 3 பாயிண்ட் கர்வ் டூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸோ நான் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஷிஃப்ட்லேருந்து கை எடுத்துகிட்டு மவுஸ்லேருந்து கை அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கர்வ்ஸ் மாதிரி வரும். சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷீல்டு பெண்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மேல் பார்ட் வந்துடுச்சு, அதாவது மேல் லைன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை நம்ம இழுத்து விட்டுடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷீல்டோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே இழுத்து விட்டுருங்க. சரிங்களா? இப்படி ஸ்ட்ரைட் கோடாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது நான் இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பாட்டம் வந்து இதுக்கு மிட் பாயிண்ட்டாக நான் வச்சுக்கிறேன். அதாவது மேலே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மிட் பாயிண்ட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மேலே கிராஸில் இங்கே பெண்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாதி ஹாஃப் வந்துடுச்சு. இங்கே பாதி ஹாஃப் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இருக்கிற மிட் பாயிண்ட் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தேவை. ஸோ மேலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரூலர் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்கே வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இது வரைக்கும் கரெக்டாக ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதையும் அதையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு லைனை ஜாயின் பண்ணியிருக்கேன். கீழே இந்த அளவுக்கு பெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு கொடுத்துக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்போஸ் இப்போ நம்மளோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸ் சின்னதாக வேணுமா அகலமாக வேணுமான்றது நீங்கள் இங்கேயே சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து சென்டர் பேஜுக்கு வரணும்னா வெறும் கீபோர்டில் பீன்ற லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் த பேஜ் இது வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கலர் ஃபில் ஆகுதுன்னு ஜஸ்ட் ஏதாவது ஒரு கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் இதில் வந்துட்டு கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல்ஸில் போய்ட்டு இங்கே பக்கெட் டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு ஃபவுண்டைன் ஃபில், ஓகேங்களா, அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிரேடியன்ட் ஃபில் ஆகும். அதாவது மல்டி கலர்ஸ் நமக்கு இதில் ஃபில் ஆகும். சரிங்களா? நாம் கொடுக்குறது வந்து சில்வர் கலர், கிரே, ஒயிட் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீசெட்டில் போய்ட்டு இங்கே ஏதாவது ஒரு சில்வர் அப்படிங்கிற லெட்டர் வரதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கானிக்கல் சில்வர் அப்படின்றது இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் லீனியர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? லீனியர் கொடுத்துட்டு இந்த ஒயிட்டுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் லைட் பிளாக் மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? கிரே மாதிரி அந்த மாதிரி கலர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? சும்மா லைட்டாக ஏதாவது ஒரு பிளாக், கிரே அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கொடுக்குறது மட்டும் கொஞ்சம் ஒயிட் மாதிரி இருக்கிற கிரேவை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா லைட் கலராக தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கலர் வந்து ஃபில் ஆகிருக்கும். நமக்கு இது வந்து கிராஸ் ஷேடிங்கில் இருக்குது. எனக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஃபவுண்டைன் ஃபில்லில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த கலர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கலர் நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் நமக்கு இங்கே டைப் வந்து லீனியரில் தான் நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு கிராஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஆங்கிளில் போய்ட்டு 0 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட்டில் போய்ட்டு காப்பி, மறுபடியும் எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்து ஜஸ்ட் சின்னது பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு ஃபைல் அந்த ஆப்ஜெக்ட் வந்திருக்கும் ஷீல்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பேஜுக்கு வரணுன்றதுக்காக நான் கீபோர்டில் பீன்ற லெட்டர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்லைன் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கலர் பேனல் இருக்கும், அதில் எக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவுட்லைன் கலர் நமக்கு ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நமக்கு இதில் அவுட்லைன் ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு உள்ளார வந்து பிளாக் கலர் ஃபில் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதுவும் அதே மாதிரி எடிட்டில் போய்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன், மறுபடியும் எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார வந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே கலர் பேனல்ஸில் போய்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலர் ஃபில் ஆகிடும். சரிங்களா? பிளாக் கலர் எடுத்திருக்கேன்.
எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, இதோடைய சைஸ் நம்ம முன்ன சின்னது பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதுவும் சின்னது பண்ணி கண்ட்ரோல் பீன்றதை கொடுத்திங்கன்னா சென்டர் ஆஃப் த பேஜ் நமக்கு இது வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிளாக் கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சிடுறேன். சரிங்களா, ட்ராக் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே நமக்கு கலர்ஸ் ஃபில் ஆகணும், அதாவது வந்துட்டு ஷேடிங் மாதிரி நமக்கு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டூல்ஸில் ரெக்டாங்கிள் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நான் ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாக்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 or 5 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் சைடு ஆரோ கீயை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டுத்தையும் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ரெண்டும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட்டுன்றதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா, ஒவ்வொருத்தரையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் இங்கேயே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து தான் நமக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக நான் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பி பண்ணுறோம், மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பாக்ஸஸ் வந்து வந்துடும். இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் போட்டிருக்க ரெக்டாங்கிளை வந்து நான் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபில் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இங்கே ஃபில் டூலில் போயிட்டு ஃபவுண்டைன் ஃபில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஃப்ரெம் டூன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரெம்மில் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கொடுத்துட்டு இது எந்த டிகிரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 45 அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு எந்த டிகிரி வேணுன்றதை. சரிங்களா, சப்போஸ் இல்லை ரவுண்டாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் 50 கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஓகேன்றதை கொடுத்தா நமக்கு எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபில் ஆகிடும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவுட்லைன் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபுல் பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கலர் பேனலில் போயிட்டு இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போய்ட்டு சேம் இதுக்கும் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்க லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிடும். அவுட்லைன்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை குரூப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அரேஞ்சில் போயிட்டு குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, குரூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, தனித்தனியாக இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ஒன்றா சேர்க்கறதுக்கு தான் நம்ம குரூப் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும்னா எல்லாமே செலக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ நான் ஜஸ்ட் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ராக் பண்ணி நம்ம போட்டிருக்க இந்த ஷீல்டுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். இதை செலக்ட் பண்ணி இந்த நவுத்தி வச்சுக்கோங்க. சப்போஸ் பாக்ஸோட சைஸஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அன்குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அரேஞ்சில் போயிட்டு அன்குரூப் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ இந்த ஒரு பாக்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடிட்டில் போய் காப்பி, எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ட்ராக் பண்ணால் போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கலர்ஸ் ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்துட்டு இது எல்லாமே நமக்கு ஒரே ஆப்ஜெக்டாக ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸஸாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ எல்லாமே செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஷிஃப்ட்லேருந்து கை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அரேஞ்சில் போயிட்டு குரூப். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிக் டூலில் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் வரும். சரிங்களா, இது வந்துட்டு உங்களுக்கு மேலேருந்து வேணுமா இல்லை எந்த ஆங்கிளில் வேணுன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ எனக்கு வந்து ரெட்டு வந்து மேலே வேணும், இல்லை க்ரீன் அதாவது எல்லோ வந்து மேலே வேணும், அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, நான் என்ன அது மாதிரி கொடுத்துட்டு இந்த ஜஸ்ட் இந்த கார்னரில் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு சப்போஸ் எனக்கு இந்த சைஸ் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா வெளியே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸஸை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்க 4 கார்னர்ஸில் ஏதாவது ஒரு கார்னரை இழுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ட்ராக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா பிளாக் கலர், அதை வந்து ட்ராக் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் த பேஜ், அதாவது பீன்ற லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பேஜில் வந்துடும். சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பில் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர், அதாவது நம்ம வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து அதாவது இந்த ஷேப்பை வந்து நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ளார ஹோல்ட் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார இது போகணும்னு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம கிளிக் பண்ணதான் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஷேப்புக்கு நாம் கொடுத்த பாக்ஸஸ் எல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி வெளியே அவுட்லைனில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தப்பாக வந்திருக்கு இல்லைங்களா, நமக்கு இந்த மாதிரி வரதான் கரெக்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இசட் அன்டூக்கு. சரிங்களா, இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க.
சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே வச்சு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பிளாக்குக்கு அது கட் ஆகுதா என்னன்றதை நம்ம இப்படி ட்ராக் பண்ணியே பார்த்துக்கலாம். சரிங்களா? பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரெக்டாங்கிள் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் பவர் கிளிப் அப்படின்ற ஆப்ஷனில் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் சரிங்களா கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கிளிக் பண்ணால் போதும், நமக்கு அந்த இது ஷேப்புக்குள்ள நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு ஷீல்டு மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்ட் தேவைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இது ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஷேப் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டூல்ஸில் போய்ட்டு 3 பாயிண்ட் கர்வ் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிட்டு அதை வந்து கொஞ்சோண்டு பெண்ட் பண்ண மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஷேப் வரதா கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு வெறும் லெட்டர் பீன்றதை கொடுத்தோன்னா சென்டர் பேஜ் வந்துடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கும் அதே மாதிரி அவுட்லைன் ரிமூவ் பண்ண கலர் பேலன்ஸில் போய்ட்டு இந்த எக்ஸ்ன்றதில் போய் அவுட்லைனுக்கு லெஃப்ட்டு கிளிக் பண்ணால் போதும், நமக்கு அவுட்லைன் ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்கே வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்டாக வேணால் இங்கே கார்னரில் வச்சு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்தாண்ட வந்துடும். சரிங்களா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நமக்கு லைட்டாக தெரியணும். ஸோ நான் வந்துட்டு பிளெண்டிங் மோடில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே டூல் பார் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டைப் லிஸ்ட் டிரான்ஸ்பரன்சி டைப் இருக்கும், அதில் யூனிஃபார்ம்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு ஒரு 60 அந்த மாதிரி கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 75 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இது லைட்டாக வந்து நமக்கு ஷைனிங் இருக்கிற மாதிரி அது காமிக்கும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இது பெண்ட் ஆகிற மாதிரி ஏதாவது வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஷைனிங் ஸ்பார்க்கிள் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நமக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டூல்ஸில் வந்துட்டு ஸ்டார் டூல் இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டாரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேலே இங்கே நமக்கு ஸ்டாரோட சைட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஒரு 4 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நமக்கு ஷேப் டூல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா உள்ளார நமக்கு வந்துட்டு சுருங்கின மாதிரி வேணும். ஸோ ஏதாவது இந்த 4 கார்னர்ஸில் ஏதாவது ஒரு கார்னரை வச்சு என்ன பண்ணுங்கள், இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு ஜஸ்ட் அதுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு லெட்டர் பீன்றதை கொடுத்தா சென்டர் ஆஃப் த பேஜ் வரும். இதுக்கும் அவுட்லைன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சி டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம டிரான்ஸ்பரன்சி பார்த்திங்கன்னா இந்த ஷைனிங் எஃபெக்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். சேம் இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இங்கே யூனிஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒயிட்லேயே நமக்கு கலர் வந்திருக்கும். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஜாஸ்தி பண்ணுறோமோ நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே ஒப்பாசிட்டி கம்மியாகும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அகைன் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அதை எடிட்டில் போய்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. எடிட்டில் போய்ட்டு மறுபடியும் பேஸ்ட். சரிங்களா? இதை சின்னது பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சென்டர் ஆஃப் த பேஜ் இதுவும் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் வரும், நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட் மூலயமா இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஒயிட் ஸ்டாரும் இந்த பெருசாக இருக்க ஒயிட் ஸ்டாரும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அரேஞ்சில் போய்ட்டு குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? குரூப் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், எந்த கார்னரில் நமக்கு அந்த ஷைனிங் மாதிரி வேணுமோ அங்கே நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சின்னதாக பண்ணிக்கோங்க. இதோடைய சைஸை சின்னது பண்ணிட்டு இந்த கார்னரில் ஒன்று, இல்லை அப்படின்னா இந்த கார்னர்கிட்ட ஒன்று, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுடுங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஷீல்டு வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் www.tutortheos.com விசிட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு இருக்குமே, PHP, ஃபோட்டோஷாப், பேஜ் மேக்கர், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இல்லுஸ்ட்ரேட்டர், அந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.